மல்கியா 1ஆம் அதிகாரம். இந்த பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இந்த மல்கியா புஸ்தகம் கடைசி தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம். இதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள் கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலர்களிடத்துல என்ன செய்யல அப்படின்னா பேசல. இதான் பழைய ஏற்பாட்டுல இதான் கடைசி தீர்க்கதரிசி. பேசுறதை நிறுத்திட்டார். ஏன் அப்படின்னா 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம கவனமா கவனிக்கணும். மல்கியா 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை எனக்கு கவனிங்க, நான் அதை கொஞ்சம் விரிவாக்கி சொல்றேன். இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற ஸ்பிரிட் என்ன அப்படின்னா, மல்கியா தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரவேலர்களுக்கு பேசுறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேலே, நான் உனக்கு நீ எனக்கு சொந்த ஜனம் அப்படின்னு சொல்லி உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இந்த உலகத்துல எவ்வளவோ ஜாதிகள் கோத்திரங்கள் இருந்தாலும் உன்னை நான் எனக்கு சொந்த ஜனமா நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னா, மேல வாசிக்கிற பாருங்க 8ஆம் வசனத்துல, கண் ஊனமானதை எனக்கு நீ பலி செலுத்துற, கால் ஊனமானதை நசல் பிடிச்சதை எனக்கு கொண்டு வந்து அதெல்லாம் ஒண்ணும் பொல்லாப்பு இல்ல அப்படின்னு சொல்ற. என்ன செஞ்சிருக்க அப்படின்னு 6ஆம் வசனத்துல, ஒரு குடும்பத்துல பையன் அப்பாவை கனப்படுத்துறான். ஒரு வேலைக்காரன் தன் எஜமானனை கனம் பண்றான். நான் உனக்கு பிதாவானால் எனக்குரிய கனம் எங்க? நான் உன்னுடைய எஜமானனால் எனக்கு பயப்படும் பயம் எங்க? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதுக்கு ஆசாரியர்கள், உமது நாமத்தை நாங்கள் எதனால அசட்டை பண்ணினோம் அப்படின்னார். அப்படி கேட்கிறாங்க. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. இன்னும் சொல்ல போனா 13ஆம் வசனத்துல, இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அது ஒரு திறனமாய் பேசி பீர் உண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து எனக்கு காணிக்கையாக செலுத்துகிறீர்கள். இதெல்லாம் உங்க கையில நான் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். 14, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை எனக்கு நேர்ந்து கொண்டு பலி செலுத்துகிறீர்கள். இப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஒரு அதிகாரம் ஃபுல்லா என்ன சொல்றாரு அப்படின்னா, மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் என்ன வந்துட்டாங்க அப்படின்னா, கர்த்தரை இந்த அளவுக்கு தான் அசட்டை செய்யணும் இல்ல, அந்த அளவுக்கு அசட்டை செஞ்சுட்டாங்க. எதுல? காணிக்கை செலுத்துற விஷயத்துல. கர்த்தருக்கு செலுத்தின காணிக்கை எல்லாம் நசல் பிடிச்சது, ஊனமானது, வீணா போனது, கண்டமானது எல்லாம் தூக்கி கர்த்தருக்கு வழி செலுத்து. ஆமா, இப்ப என்ன கர்த்தர் காணிக்கை நசல் பிடிச்சது கொண்டு போய் போடுற ஆண்டவர். ஒண்ணு. இந்த பக்கம் பாருங்க எந்த அளவுக்கு ஜனங்களுடைய காரியம். 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்தில், நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ?
ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்றான். எல்லாம் இஸ்ரவேல் 12 கோத்திரம், இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்கள். ஆனா ஒருவருக்கு ஒருவர் எல்லாம் என்னது? சகோதரர்கள். ஆனா ஒரு சகோதரன் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னா துரோகம் பண்ணுது. சரி, சகோதரர்களுக்குள்ள துரோகம் பண்றாங்களா அப்படின்னு கீழே வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்துல 13ல, கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் நிரப்புகிறீர்கள். அவர் இனி உங்கள் காணிக்கையை மதியார், உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் கேட்கிறீங்க? அதுக்கு என்னன்னா, கர்த்தர் உனக்கும் உன் இளவயது மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியாகிய அவளுக்கு நீ என்ன பண்றேன்னு துரோகம் பண்ற. யாருக்கு? கணவன் மனைவிக்கு துரோகம், ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கு துரோகம். அடுத்தது 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 14ஆம் வசனத்துல, தேவனை சேவிப்பதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அவருடைய கட்டளைகளை கை கொள்றது, அவருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதெல்லாம் என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறதெல்லாம் வேஸ்ட். எந்த அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுறதெல்லாம் என்னது? வேஸ்ட். அவர் சேவிக்கிறது வேஸ்ட். கணவன் மனைவிக்கு இடையில ஐக்கியம் கிடையாது. கணவன் புருஷனுக்கு புருஷன் மனைவிக்கு துரோகம் பண்றது, ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கு துரோகம் பண்றது. அடுத்தது சபையில காணிக்கை கொடுக்கணும்னு நினைச்சா ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்து போனா நசல் முடிச்சது வீணா போனது காணிக்கை செலுத்துறது. தேவன் நீடிய பொறுமையா இருந்தாரு. எல்லா ஏரியாவிலையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உன் குடும்பமா இருந்தாலும் சரி, உன் பொண்டாட்டி பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இல்ல சபையில் உள்ள ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்தாலும் சரி, எனக்கு காணிக்கை செலுத்துறதா இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு பயப்படுற காரியமா இருந்தாலும் சரி, ஒண்ணும் கிடையாது. பார்த்தார், முடிவு பண்ணிட்டார். என்ன சொல்லிட்டார் அப்படின்னா 11 பாருங்க. இப்பதான் 1:11 வாசிக்கிறோம். இதான் பேக்ரவுண்ட். மல்கியா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் இஸ்ரவேலர்களுடைய இதான் அவருடைய நிலைமை. இந்த நிலைமையில கர்த்தர் வேதனையோடு அங்கலாய்ப்போடு என்ன சொல்றார் அப்படின்னா, ஏ இஸ்ரவேல், நீதான் என் ஜனம் நினைக்காத. எப்படி? உடனே நான் தெரிந்து கொண்டேன், நீதான் எனக்கு ஜனம்னு நினைக்காத. எனக்கு ஜனம் எங்கேருந்து இருக்கு நான் சொல்றேன். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள், நேஷன்ஸ், தேசங்களுக்குள் என்னவா இருக்கும்? மகத்துவமா இருக்கும். நீதான் நினைச்சிடாத. எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு சுத்தமான காணிக்கை என்ன செய்யப்படும்? செலுத்தப்படும். அப்படின்னா இந்த ஜனங்கள் என்ன செலுத்தல? சுத்த காணிக்கை என்ன செய்யல? சுத்த காணிக்கையும் செலுத்தல, சுத்தமான வாழ்க்கையும் இல்ல. சுத்த காணிக்கையும் செலுத்தல, சுத்த வாழ்க்கையும் இல்ல, குடும்பத்திலும் இல்ல, சகோதரிடத்திலும் இல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்ல, தேவனிடத்திலும் இல்ல. அதனால என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ரைட், நான் இது முதற்கொண்டு புறஜாதிகளிடத்தில் போகிறேன். முதல்ல அது வரைக்கும் மல்கியா வரைக்கும் தேவன் யார சொந்தமா ஜனமா வச்சிருந்தார்? இஸ்ரவேலர்களை. இவருடைய வாழ்க்கையை பார்த்து இவர்கள் அசட்டத்தனம், தேவனிடத்திலே அசட்டத்தனம், அசட்டை. அதான் சொல்லிட்டார், என் நாமம் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் எல்லா தேசங்களுக்குள்ளும் என் நாமம் மகத்துவமா இருக்கும். நான் எங்க போறேன் அப்படின்னா, என் நாமத்துக்கு யார் யாரெல்லாம் சுத்தமான காணிக்கையை செலுத்துகிறார்களோ அவர்கள் மூலமா என்னுடைய நாமம் என்ன செய்யப்படும்? மையப்படும் அப்படின்னு பொடிச்சிட்டு மல்கியாவோட என்ன செஞ்சிட்டார்? க்ளோஸ் பண்ணிட்டார். முடியுது. எஸ், புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்குது. வழி யோவான் ஸ்நானகன் வந்து என்ன செய்யறார்? வழியை ஆயத்தப்படுத்துகிறார். கிறிஸ்து இயேசு வருகிறார். கிறிஸ்து இயேசு சிந்தின இரத்தத்தினால் அவர் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம தேவனோடு கூட என்ன ஆக்கி ஒப்புரவாக்கி நாம் தேவனுக்கு என்னவாயிட்டோம்? சொந்தமான ஜனங்களாயிட்டோம். இப்ப இஸ்ரேல் தான் தேவனுடைய ஜனன்ட்டு இல்ல. இப்ப யார் சொல்லுங்க பாப்போம்? யாரும்
நாம் முதல்ல காணியாட்சிக்கு நாம் என்னவா இருந்தோம்? தூரமா இருந்தோம், அந்நியர்களா இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், தூரமா தேவனற்றவர்களா இருந்தோம். கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே நாம் ஒரு விசுவாசித்தபடினாலே தேவனுக்கு சொந்த ஜனமானோம். இப்ப அவருடைய தப்பிதம் யாருக்கு யாருக்கு ரட்சிப்பானுச்சு? அவர் நமக்கு ரட்சிப்பானுச்சு. அவருடைய மீறுதல், அவருடைய கீழ்ப்படியாமை, அவருடைய தேவனை அசட்ட பண்ணதனுடைய விளைவு தேவன் என்ன செஞ்சாரு அப்படின்னா நமக்கு கொடுத்துட்டா இருப்பார். இப்படிதான் நாம் தேவனுக்கு கேட்டு நாம் என்ன செய்யப்பட்டோம்? நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோங்கிறது மல்கியா கடைசி புஸ்தகத்துல இப்படி முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்ப இதுல ஒரு சத்தியத்தை மட்டும் நாம் எடுத்துக்கணும். 11ஆம் வசனத்தில் என்ன ஏன் தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா இப்ப கேள்வி வரணும்ல. ஏன் தமது சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலை விட்டுட்டு புறஜாதியாகிய கல்லையும் கட்டையும் கும்பிட்டு இருந்த எனக்கு ஏன்டா சீட்டு விழுந்துச்சு? எனக்கு எப்படி இந்த அழைப்பு வந்தது? எனக்கு எப்படி இந்த பாக்கியம் கிடைச்சது? எனக்கு ஏன் அப்படின்னா நான் அவருடைய நாமத்துக்கு சுத்த காணிக்கை செலுத்துவேங்கிற நம்பிக்கையில என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதை நாம் நிறைவேற்றலன்னு வச்சுங்க. எப்படிங்க? இப்ப நான் தேவனுக்கு சுத்த காணிக்கை என்ன செய்யல, செலுத்தலைன்னா இஸ்ரவேலனுக்கு நடந்த கதை எனக்கு நடக்குமா நடக்காதா? எனக்கும் நடக்கும். என்ன ஒதுக்கிட்டு தேவன் இன்னொருத்த போவார். அவ்வளவுதான். நான் சுத்த காணிக்கை செலுத்துறேன்னா என் வாழ்க்கை சுத்த காணிக்கையா இருக்குமா? பழைய ஏற்பாட்டுல காணிக்கைங்கிறது வஸ்துக்களா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், தகன பலி ஆட்டுக்கடாக்களா இருக்கலாம், இனமா இருக்கலாம், கொழுப்பா இருக்கலாம், எண்ணெயா இருக்கலாம். ஆனால் புதிய உடன்படிக்கையோட சுத்த காணிக்கை அப்படிங்கறத என்னங்கிறது நான் சொல்றேன். அப்ப நானும் நீங்களும் கர்த்தருக்கு சுத்தமான காணிக்கை செலுத்தல அப்படின்னா அருமையானவர்களே, நம்மிடத்திலிருந்தும் தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய ராஜ்யமும் என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். அதெல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அதெல்லாம் துணிகிறோம். அதெல்லாம் தேவனை அல்ல தட்டிட்டு போயிடுவார். இவ்வளவு யாராவது எனக்கே சொல்லிக் கொள்றேன், எனக்கே சொல்லு அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் பைபிள்ல எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் ஊழிய செஞ்சுட்டு தலைகளை மாத்தி விட்டுருவார். தேவனுக்கு நானும் நீங்களும் சுத்த நம்ம எந்த சர்ச்சில் இருக்கங்கிறதுல மேட்டர் கிடையாது. அதெல்லாம் ஒரு நான் சிஎஃப்சில இருக்கானே, ஹூ சேஸ் சிஎஃப்சியா இருந்தானே சிஎஸ்சியா இருந்தானே, தட்ஸ் நாட் த மேட்டர். நீ சுத்த காணிக்கை செலுத்துறியா? அவ்வளவுதான். சுத்த காணிக்கை செலுத்தலன்னா தேவன் என்ன செய்வார் அப்படின்னா அல்ல தட்டிடுவார். அருமையானவர்களே, ஒரு 7 சத்தியங்கள் இருக்கு. 7 என்ன செய்ய முடியாது, இன்னைக்கு அதை முடிக்க முடியாது. நான் மீட்டிங் லேட்டா ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சில சத்தியங்களை மட்டும் நான் சொல்றேன். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து தேவன் எப்ப நம்மளை மீட் பண்ண வைக்கிறாரோ மறுபடியும் அதுல சத்தியங்களை தியானிப்போம். நான் தேவனுக்கு சுத்த காணிக்கை என்னது செலுத்துகிறேனா? நம்பர் 1, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். எடுத்தவங்க வாசிக்கிறீங்களா? 23ஆம் வசனம், 23, 24. ஆகையால் நீ பலிபீடத்திடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போல் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஓகே, இதுல எது சுத்த காணிக்கை அப்படின்னா எது அசுத்தமான காணிக்கை, எது சுத்த காணிக்கை அப்படின்னா, காணிக்கைன்னா பணம் மட்டும் இல்ல. காணிக்கை அப்படின்னா பிரதானமாய் இன்னைக்கு இருக்கக்கூடியதான கிறிஸ்தவ வட்டாரங்களில் காணிக்கைன்னா என்னது பணம். சுத்தமான காணிக்கை என்னங்கிறது நான் கடைசியாய் நான் சொல்றேன். முதல்ல இந்த காணிக்கையை வச்சுக்கோ. அந்த காணிக்கை அது ஜபமா இருக்கட்டும், உபவாசமா இருக்கட்டும், அல்லது பணங்காசு கொடுக்கறதா இருக்கட்டும். நிறைய பேர் சில பேர் மினிஸ்ட்ரிக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரிக்காக கூட இப்ப
இப்போ இதெல்லாம் செட் பண்ணிருக்காங்க பாருங்க, இதெல்லாம் செட் பண்ணிருக்காங்க, சாப்பாடெல்லாம் வந்துருக்காங்க, எல்லாம் செலவு பண்ணிருக்காங்க. We don't know. இதெல்லாம் ஒரு சபையா எடுத்து செய்யலாம், இண்டிவிஜுவலா செய்யலாம். ஆஃபரிங், இதெல்லாம் தியாகம், பலிகள், பலி, தியாகம், ஆஃபரிங். அதை கொண்டு வந்து பொட்டியில போடலாம், அல்லது உபவாசம் இருக்கலாம், அல்லது ஜெபிக்கலாம், நிறைய மணிக்கணக்கா டிராவல் பண்ணலாம், 4 ஆத்மாக்களுக்கு சொல்றது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஹவர்ஸ் கணக்கில் டிராவல் பண்ணலாம். எனி தியாகம், எந்த தியாகமோ, எந்த பலியோ, எந்த காணிக்கையோ, மேல சொல்றாரு பாருங்க 23 வசனத்துல, உன்னுடைய காணிக்கை எதுவா இருந்தாலும் அது செலுத்த வந்து உன் பேரில் உன்னுடைய சகோதரனோ, உன்னுடைய மனைவியோ, உன்னுடைய புருஷனோ, உன்னுடைய மாமியோ, மருமகளோ, யாரோ ஒருவர் உன்னை குறித்து மனத்தாங்கள் இருக்கிறாங்க. என்னை குறித்து ஒருத்தர் என்னவா இருக்கிறாங்க? மனத்தாங்களா இருக்கிறாங்க, ஒரு இடர்ல இருக்கிறாங்க, என் பேர்ல யாரோ ஒரு குறைய வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீ நினைவு கூறுவாயாயில். உனக்கே மனசாட்சிக்கே தெரியுது, இன்னாரோட எனக்கு என்னது, பெத்த தாயா இருக்கலாம், சிலருக்கு மகளா இருக்கலாம், சிலருக்கு தாயா இருக்கலாம், சிலருக்கு புருஷனா இருக்கலாம், சிலருக்கு மாமியா இருக்கலாம். ஏன்னா அவங்க சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் ரெகுலரா போவாங்க, காணிக்கெல்லாம் போடுவாங்க, சண்டே மீட்டிங் போவாங்க, எல்லாம் போவாங்க, குடும்பத்துக்குள்ளதான் இருப்பாங்க. நான் ஒரு என் சர்ச்சில் நான் போயிட்டு இருந்த இடத்துல ஒரு ஃபேமிலியில உட்காந்து நான் கேட்டேன், ஃபேமிலியா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். இல்ல பிரதர். சரி, நேர்மையா சொல்லிட்டீங்க, ஏன் இல்ல, எப்படி ஜாயின் பண்ணுவீங்க? நான் தனியா ஜாயின் பண்ணிக்கோ, அவன் தனியா ஜாயின் பண்ணிக்கோ. ஓஹோ. நான் உடனே தப்பா என்ன பண்ணல, ஒரு கால் வந்து வேலை நிமித்தமா நான் கேட்கிறேன், நீங்க பாவம் வேலை பகல்ல பல வேலையில செஞ்சு அசைந்து முன்னால தூங்கிருப்பீங்க, புருஷன் லேட்டா வருவார் அப்படின்னு. அதுவும் உண்டுதான் பிரதர், ஆனாலும் உள்ளதை சொல்லிடுவேன், எங்களுக்குள்ள ஒருமனப்பாடு கிடையாது. புருஷன் அமைதியா உட்கார்ந்து இருக்கிற, பதில் சொல்லாம மனைவி சொல்றாங்க, இல்ல நான் உள்ளது சொல்லிடுறது, எங்களுக்குள்ள ஒருமனப்பாடு இல்லை, நான் சேர்ந்து ஜெபம் பண்ண மாட்டேன், இவர் தனியா பண்ணிக்குவார், அவர் தனியா ஜெபம் பண்ணிக்குவார். 2 வாலிப பிள்ளைங்க, ஒருத்தன் இன்னைக்கு சபையில இல்ல, ஒரு பையன் சபையில இல்ல, ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு ஏன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் வாங்க, எப்படி புருஷ மனைவி இப்படி இருக்கணும். நாம பெத்த பிள்ளைங்க 4, 6, 10, 1, 2 எப்படி இருக்கணும்? புருஷன் மனைவி எப்படி இருக்கணும்? இப்படி இருந்தா என்னவா இருக்கும்? பத்திரமா இருக்கும். சத்துரு வந்து பறிக்க முடியாது, சத்துரு வந்து பறிச்சுட்டு போக முடியாது. இப்பதான் என்ன இப்ப நான் சொன்ன காரியத்துல என்ன செஞ்சாச்சு சொல்லுங்க ஆகும். தேங்க்யூ. விட்டாச்சு, ஐக்கியம் இல்லையே. புருஷ மனைவிக்கு என்ன கிடையாது? ஐக்கியம் கிடையாது. அதுதான் பிசாசு விரும்புறான். அததான் பிசாசு என்ன விரும்புறான்னா, கணவன் மனைவி 2 பேரும் என்னவா இருக்கக்கூடாது? ஒன்னா இருக்கக்கூடாது, ஐக்கியமா இருக்கக்கூடாது. கையை விட்டுறணும். நீ தனியா தூங்கு, நான் தனியா தூங்குறேன். நீ தனியா சாப்பிடு, நான் தனியா சாப்பிடுறேன். நீ ஜெபம் பண்ணிக்க, நான் தனியா ஜெபம் பண்ணிக்கிறேன். நீ அந்த ரூம்ல படுத்துக்க, நான் அந்த ரூம்ல படுத்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து என்ன வீராப்பு வைராக்கியம், நீயா நானா, நீ படிச்சவள நான் படிச்சவன, foolish people, பக்க foolish people, spiritual fools, ஆவிக்குரியதான மதியினர்கள், புத்தியினர்கள். நீயா நானா, ஈகோ, நீ கடை நான் கடைனா. அழகா பிசாசு வாங்குறான். ஓப்பன் டோர். இந்த வீட்டுக்குள்ளார கதவு கிடையாது, அழகா உள்ளாரு. திருடன் நேர போய் எதை திருடுவான்னு நினைக்கிறீங்க? திருடன் எதுக்கு வருவானா? வேதம் சொல்லுது, திருடன் சொல்லுங்க வசனம், திருடன் திருடவும் உள்ளவும் அழிக்கும் என்று வேற ஒன்றுக்கும் வரான். எதுக்கு வரான்? இதான் வரான். ஒருபோது என்ன செய்யக்கூடாது? உள்ளார பிசாசு பூந்து திருடுறதுக்கு. எதை திருடுறதுக்குன்னா,
குடும்பத்தில் உள்ளதான சமாதானத்தை திருட, குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்தை திருட, குடும்பத்துக்குள்ளதான பிள்ளைகளை திருட. மொத்தம் போயிட்டான் பாரு. உலகத்துக்குள்ள போயிட்டான். பிள்ளைக்காக நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கோம், சர்ச்சில் ஜாப் பண்ணி. நீங்க இந்த தப்பிதத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வீழ்ச்சிக்கு நீங்க புருஷன் நீங்க 2 பேரும் என்னைக்கு நீங்க ஒருமனப்படுறீங்களோ அன்னைக்குதான். முகத்தை புழுதியில வைங்க, மனசு சாப்பிடுங்க. வீம்பு வைராக்கெல்லாம் பாராட்டிட்டு இருக்காருங்க. பிள்ளைகளை நாளைக்கு இழந்துருவீங்க. அருமையான உள்ள இங்க உள்ளவங்கள நீங்க சும்மா காப்படி அரைப்படி காப்படி நண்டும் சுண்ணுமா வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எல்லாம் உட்காருன்னா உட்காரும், எழுந்திருக்கீங்கன்னா எழுந்திருக்க. போனா ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு வச்சுங்க, போமா சர்ச்சுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், சர்ச்சுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், போர் அடிக்குது, என்னை வற்புறுத்தாதீங்க, எனக்குலாம் வரணும்னு தெரியும். நீங்க முதல்ல யோக்கியமா? நீங்க யோக்கியமா? நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, என்ன யோக்கியமா? இன்னும் சில பேர்லாம் இருக்கான், நான் விக்ரவங்கள்ட்ட போய் நான் உங்களை பத்தி சொல்றேன் பாரு, அப்படிமா விக்ரவங்கள்ட்ட போய் உங்கள்ட்ட நான் வந்து சொல்ல போறேன்னா இல்லையான்னு பாரு. இவங்கள முதல்ல கரெக்டா இருக்க சொல்லுங்க அங்கிள் அப்படிமா. என்ன லைக் வேற என்ன சொல்லுது அப்படின்னா, மத்தேயு 5 என்ன சொல்லுது பாருங்க, நினைவு கூறுவாயாகில் உன் பேரில் உன் மனைவியோ புருஷனோ சகோதரனோ உன் பேர் ஒரு மனத்தாங்கல் அடைந்திருக்கிறார்கள் என்று அங்கே நினைவு கூறுவாயாகில். அங்கேதானே உடனடியே ஆண்டவர் சொல்றாரு, பலிபீடத்தில் உன் காணிக்கை முதல்ல வச்சிரு, உன் ஜெபத்தை நிறுத்து, உன் உபவாசத்தை நிறுத்து, உன் ஜெபத்தை நிறுத்து, உன்னுடைய வேத எல்லாத்தையும் நிறுத்துனாங்க. முதல்ல வேத வாசிப்போ ஜெபமோ உபவாசமோ காணிக்கை எல்லாம் நிறுத்து முதல்ல. இப்ப வாசிப்போமா? 24 சொல்லுவோமா? சொல்லுங்க பாப்பா. நான் சொல்ல நீங்க சொல்லுவா அப்போ. முன்பு சொல்லுங்க, நான் சொல்லுங்க அப்போ. முன்பு ஒப்புரவாகி பின்பு காணிக்கை செலுத்து. சுருக்கமா வச்சுக்கோமா, எழுதிக்கோமா. என்ன பிரமாணம் சொல்லுங்க? முன்பு ஒப்புரவாகி பின்பு அது ஜெபம் காணிக்கை உபவாசம் எதுவா இருந்தாலும் சரி. இது பிரின்சிபல், என்னுடைய வார்த்தை இல்ல, ஜீசஸுடைய வார்த்தை. அப்படின்னா நம்மளுடைய ஜெபம், அந்த காணிக்கை ஊனமான காணிக்கை, இஸ்ரவேலர்கள் பழைய ஏற்பாட்டுல செலுத்தின ஊனமான காணிக்கை அல்லது நசல் பிடிச்ச காணிக்கை, தேவன் அருவருக்கிற காணிக்கை வைக்காத, நீ ஜெபிக்காத, காணிக்கை கூடாது. முன்பு ஒப்புரவாகி. அப்ப நம்ம இந்த மாலையில தியானிப்போம், நான் ஒப்புரவாக வேண்டியவர்கள் யாராவது இருக்காங்களா பாரு. சிலருக்குலாம் இந்த ட்ரூத் எல்லாம் என்ன செய்யாதுன்னா, இது என்னவோ தெரியல, என்ன ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கு, இனிமே அடுத்த வாரத்துல நான் வரமாட்டேன், இந்த மீட்டிங்லாம் நான் வரமாட்டேன், இது நல்லா இல்ல. இது சிலர்லாம் இருக்காங்க, இது என்னவோ தெரியல, என்னுடைய காரியத்தை ஏதோ உணர்த்தி வைக்கிற மாதிரி, என்ன குத்துற மாதிரி இருக்கு, இது என்ன, இது வேண்டாம், அது வேண்டாம், இந்த ட்ரூத் எல்லாம் வேண்டாம். சும்மா பாலிஷா அப்படியே இருந்துட்டு பேசிட்டு அப்படியே பாலிஷா போற மாதிரி இருந்துச்சுன்னா நானும் நல்லா இருப்பேன். எனக்குள்ள இருக்கிற கேன்சர் என்ன ஆயிட்டே இருக்கும் சொல்லுங்க அப்போ. கேன்சர் என்ன ஆயிட்டே இருக்கும், விளங்குதுங்களா? பைபிள் வேர்ட் ஆஃப் காட் ஸ்கேன் பண்ணி நம்மளை காண்பிக்கும், நம்மளுடைய நிதானத்தை காண்பிக்கும். ஓ, எனக்குள்ள இப்படிப்பட்ட பாவம் இருக்கா, இது தேவன் சீரியஸா பாக்குறாரு. அத நான் மனம் திரும்பட்டுன்னு சொன்னா புத்திசாலி. சிலர் எல்லாம் சொல்றாங்கல்ல, இல்ல நீங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல கொண்டு வந்திருக்கீங்க, 4th ஸ்டேஜ்ல கொண்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது, சாக வேண்டியதானா? ஆவிக்குரிய வகையில் அப்படிதான். அருமையானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில நான் ஒப்புரவாக வேண்டியவர்கள் இருக்கிறார்களான்னு செக் பண்ணு. at the earliest, சீக்கிரமா என்ன செய்யுங்க அப்படின்னா ஒப்புரவாகிறத பார்க்கணும். முதல்ல குடும்பத்துல ஒப்புரவாயிடும், நம்மளுடைய உறவு முறைகள்ல ஒப்புரவாயிடும், நெய்பர்ஸ்ல அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்ட்ட ஒப்புரவாகும், உறவு முறைகள்ல, வேலை ஸ்தலத்துல அப்படி ஒப்புரவாகும் பொழுது நான் பிசாசு என்ன சொல்லி கொடுப்பான் அப்படின்னா, தாழ்த்த போறியா, அட போட விட்டா போய் உன்னை தாழ்த்தி அசிங்க போற, நீ போய் மன்னிப்பு கேட்க போறீன்னா அப்ப அவன் செஞ்சது இல்ல தப்பா போயிடும், ரைட்டா போயிடும். பிசாசுடைய தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ மன்னிப்பு கேட்டா நீ என்ன சொல்லுவாமோ சொல்லுங்க, நீ தான் என்னது தப்பு, மன்னிப்பு கேட்கிற நீ தப்பு தெரியுமா, அப்ப நீ என்ன ஆயிடும் அப்படின்னு
அவன் ரைட் ஆயிடுவான், நீ என்ன ஆயிடுவ? தப்பாயிடுவான். நான் என்ன செய்யறது கேட்டா, சிலர் எல்லாம் மன்னிப்பு வாயாலையும் கேட்பேன், எழுத்து மூலமா கொடுப்பேன். எதை கூட வச்சுக்க நாளைக்கு நீ எதை சொல்லுங்க ஆகும், டெக்ஸ்டா கூட வச்சுக்க நீ. எதுல? இமெயிலையும் வாட்ஸ்அப்லயும் டெக்ஸ்டா கூட வச்சுக்க. நான் தான் தப்பு, ஐம் சாரி, நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட நடந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பச்சை தமிழ்லயே அப்படி என்னை மன்னித்து விடுங்க, நான் தப்பு. நாளைக்கு இதை வச்சுக்கிட்டு என்ன கூட செய்யிட்டு சொல்லுவா அப்போ? பாருங்க என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க அப்போ. விட்டுற என்ன எழுதியிருக்காரு சொல்லுங்க. மன்னிச்சுங்கன்னு சொல்றாரு, என் மேல தப்புன்னு சொன்னார். ஒரு இடம் என்ன 1000 பேருக்கு நீ அனுப்பிச்சு விடு. எனக்கு யார் கரெக்டா படி அளந்துடுறா சொல்லுவாப்போ? இந்த நாசியில உள்ள மனுஷன் எனக்கு படி அளக்கல, என்னை படி அளக்கிறவர் கர்த்தர். என்ன படி? கிருபை. நான் தாழ்த்தினேன் அப்படின்னா தேவன் எனக்கு என்ன கொடுத்துறாரு? கிருபையை கொடுத்துறாரு. அதனால நான் இப்படிதான் உங்களை அனுப்புன்னு நான் சொல்ல வரல. ஞானமா கூட இருந்தீங்க, விவேகமா இருந்தீங்க, உங்களுடைய விசுவாசம். ஆனால் மனுஷரோட கூட என்ன செஞ்சிருங்க? ஒப்புரவாயிடும். காயப்படுத்தினீங்கன்னா வாபஸ் வாங்கிக்க. இடர பண்ணிட்டீங்க, காயப்படுத்திட்டீங்க, வார்த்தையினால, செய்கையினால, காரியத்தினால, பணங்காசுனால, மற்ற காரியங்களால காயப்படுத்தி பிறரை இடர பண்ணி ஏதாவது ஒரு குறையை உண்டு பண்ணிட்டீங்கன்னா ஒப்புரவாகி மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு ஆயிடுங்க. அதுக்கப்புறம் செலுத்துகிற காணிக்கை அது என்ன காணிக்கை ஆகும்? சுத்த காணிக்கை ஆகும். ஆமென். உங்களை இந்த விஷயத்துல உயிர்த்து உங்களுக்கு பார்க்கும். 2வது ஒரு சத்தியம். அடுத்தது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இல்ல ஜீசஸ் சொன்னதுதான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மனுஷர் காண வேண்டும் என்று உங்கள் தர்மம், உங்களுடைய காணிக்கை எதுவா இருந்தாலும் சரி, மனுஷர் காண வேண்டும் என்று. அடுத்தது 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக. ரைட்டா? முதல்ல எதுக்கு மனுஷர் காணும்படியாக? நம்முடைய தர்மம், நம்முடைய காணிக்கை, சேரிட்டி. 2வது நம்மளுடைய ஜெபம் மனுஷர் காணும்படி. 3வது 16 வசனம் படிங்க. 3:16. 6ஆம் அதிகாரம் 16 வசனம். ஒரு வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக. என்னது? எதுவும் மனுஷர் காணும் பொருட்டாக. ஆண்டு ஜீசஸ் 2000 வருஷத்துக்கு முன்னால 3 விஷயத்த சொன்னார். இந்த 3 அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதான்னு சொன்னார். எது பாருங்க? ஜெபம். அதாவது 3ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். 3. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஓகே, நம்பர் 1. அடுத்தது பாருங்க, 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஓகே, இங்க வாசிக்கிறோம் 17-18. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஓகே, அப்ப மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இயேசு மலைப்பிரசங்கத்துல வலியுறுத்தினதான 3 விஷயத்த அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா 3 விஷயத்த சொன்னார். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒண்ணு காணிக்கை, காசு, பணம், தர்மம். இன்னொன்னு என்ன அப்படின்னா ஜெபம். இன்னொன்னு என்ன அப்படின்னா உபவாசம். இந்த மூணுமே இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தாரைத்தப்பட்டை குதிரான். தாரத்தப்பட்டு எல்லாம் செய்யறவங்க எல்லாரும் எதுக்காகவே செய்யறாங்க சொல்லுவாங்க? மனுஷர் என்னது காண வேண்டும் என்று. மனுஷர் காண வேண்டும் என்று விரும்பியே. இப்போ ஒரு சர்ச்சில், திருச்சி பக்கத்துல ஒரு சர்ச்சில்
பெரிய சர்ச்சு. அந்த சர்ச்சில இருந்து தப்பிச்சு முடியாதவங்க நம்ம சர்ச்சுக்கு வந்து எட்ட காரியத்தை சொன்னாங்க. அது உண்மைதான், அவனு பொய்யெல்லாம் சொல்லல. அந்த ஸ்தல சபையில இருந்து நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற காரியத்தை கேட்கும் பொழுது சொன்னாங்க, அந்த ஃபேமிலி சர்ச்சில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போடுறாங்க, ஒரு கட்டட ப்ராஜெக்ட் போடுறாங்க. கட்டட ப்ராஜெக்ட் போடும் பொழுது அந்த முதல்ல 500 ரூபா, 5000 ரூபா, 50,000 ரூபா அப்படின்னு ஒரு லேப் வச்சிருக்காங்க. 500 ரூபா, 5000 ரூபா, அடுத்தது 50,000. 50,000 ரூபா உள்ளவர்களுக்கு எல்லாம் நம்ம உலகத்துல கல்வெட்டு போடுற மாதிரி அதெல்லாம் பொறிக்கிற மாதிரி. 5000 எல்லாம் வந்து பேர் எழுதப்படும். 500 ரூபா எல்லாம் வந்து கண்டுக்கப்படாது. யார் யாரெல்லாங்கிறப்ப ஆண்டவர் என்ன சொன்னார், நீ தர்மம் செய்யும் பொழுது, காணிக்கை செய்யும் பொழுது இந்த கை செய்யறது என்ன செய்யறாரு, கை செய்யக்கூடாதுன்னு நீ எதுல போடணும், காணிக்கை புட்டியில போடு அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அறிவிப்பு கொடுத்து கையை உயர்த்துங்க, என்னங்க இதெல்லாம் கையை உயர்த்துங்க அப்படிங்கும் பொழுது இந்த ஃபேமிலி நாம் பேசாம எதுலயே முடிச்சிருவோம், 500 ரூபாயிலே முடிச்சிருவோம். எப்படிங்க, நம்ம 500 ரூபாய் கோட்டாலே முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு 500 ரூபாய்க்கு ஒரு என்ன செய்யறாரு, எழுந்திருக்கிறாரு. பிரதர் உட்காருங்க உட்காருங்க, நீங்களாம் 500 ரூபாய் உட்காருங்க, நீங்களாம் 5000 50,000 உட்காருங்க. 5000 50,000 எங்க தப்பிக்கலாம்னு பாக்குறீங்க, உட்காருங்க. நீங்களாம் 500 ரூபாய்ங்களா, உட்காருங்க. என்னை இப்படி உசுப்பி ஏத்தி விட்டே எல்லாருக்கும் முன்னால தாப்பத்தை வச்சு என்ன வலுக்கட்டாயம் பண்ணி என்ன ஒரு மாதிரி பண்ணி விட்டு எங்களை என்ன செஞ்சாங்க, இப்படி எல்லாம் பணங்காசை எங்க சர்ச்சில் உட்கார்ந்தா காசு, எழுதிருச்சா காசு, திரும்பினா காசு, போதும்டா சாமி அப்படின்னு வெளியில வந்த சாட்சிகள் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். பாருங்களேன், அவருடைய தர்மமே வேர். இந்த காரியத்தை செய்யறதே யாரு, இந்த காரியத்தை செய்யறதே யார் சொல்லுவாங்க, மாஸ்டர்ஸா செய்யறாங்க பாருங்க. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு புறம்பா நடப்பிக்கிறாங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யாதீங்க, தர்மத்தையோ காணிக்க எதையும் என்ன செய்யாதீங்க அப்படின்னா, அல்லது உபவாசமா இருக்கட்டும் அல்லது ஜெபமா இருக்கட்டும், இந்த மூன்றுமே இன்னைக்கு கிறிஸ்தவத்துல என்ன ஆகுது அப்படின்னா முற்றிலுமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது. நான் இத்தனை நாள் உபவாசம் இருக்கேன், இத்தனை நாள் நான் வந்து இவ்வளவு மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன், இவ்வளவு நேரம் உபவாசம் இருக்கேன். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த மூன்று காரியங்களையும் நம்மளுடைய காணிக்கையா இருக்கட்டும், உபவாசமா இருக்கட்டும், ஜெபமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், நாம் மனுஷர் காணும்படியாக ஒரு காரியத்தை நாம் நடப்பிக்கிறோமா இருந்தால் நீங்க தான் பதில் சொல்லணும். இந்த வார்த்தையின்படி மத்தேயு 6 அது சுத்த காணிக்கையா அது அசுத்த காணிக்கையான்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. அசுத்த காணிக்கை யாருடைய புகழ்ச்சிக்காக, அது நம்முடைய புகழ்ச்சிக்காக, ஏன் பேருக்காக, ஏன் புகழுக்காக நான் இன்னது கொடுக்குறேன், நான் இன்னது செய்யறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆதியிலிருந்து நம்மளுடைய திருச்சபையை நான் ஃபாலோ பண்றது. சில பேர் புரியாதனமா கையில வந்து வருவாங்க, கணவன் மனைவி 2 பேர் கூட வருவாங்க. சில பேர் சில டீச்சர்ஸா இருப்பாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருப்பாங்க. ஒரு அதாவது 100 200 500ன்னா எதுல போட்டுருவாங்க சொல்லுங்க, குட்டியில போட்டுருவாங்க. இப்ப கொடுக்கறது வெயிட்டா கொடுக்குறாங்களா, எப்படிங்க வெயிட்டா கொடுக்குறாங்களா? அதனால எதுல கையில கொடுக்கணும், பாஸ்டர் கையில கொடுத்து, பாஸ்டர் நல்லா கவனிங்க, அந்த ஸ்பிரிட்டை பாருங்க. பாஸ்டர் கர்த்தருடைய ஊழியத்துக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு. இது என்ன சிஸ்டர் அப்படின்னு, காணிக்கை காணிக்கை ஏன் கையில ஏன் கொடுக்குறீங்க, பெட்டியில இருக்கு, பெட்டி தானே, ஏன் கையில கொடுக்குறீங்க? இல்ல ஜெபம், இதுக்கு என்ன ஜெபம் பண்றது? என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன செய்யணுமா, அதை ஜெபம் பண்றது, ஜெபம் பண்றது. சிஸ்டர் இந்த மாதிரி இது உங்களுக்கு புரியுமோ புரியாதோ, புதுசா நீங்க வந்திருக்கீங்க, அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மாதிரி கையில கொடுக்குற பிசினஸ் எல்லாம் இங்க கிடையாது. பைபிள் எடுங்க, கையில காசை வச்சுக்க, கையில வச்சுங்க.
முதல்ல எடுங்க, பைபிள் எடுங்க. முதல்ல இந்த கை செய்யறது இந்த கை தெரியக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. உங்க கையில இருந்தெல்லாம் என்ன செய்ய மாட்டோம். நானும் இங்க உள்ள நல்ல வேலை, நீங்க என்கிட்ட ஸ்ட்ரைட்டா வந்துட்டீங்க. எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யாதீங்க, இது மாதிரி கையில யார் கையில நீங்க காணிக்க நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க கொடுக்க கூடாது. உங்களுக்கு அறியாமைனால புதுசா வந்திருக்கீங்கிறதுனால உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. ரெண்டாவது, இப்பயும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பக்கத்தை பெரட்டி எல்லாரிடத்துலயும் நீங்க ஒப்புரவாயிருக்கீங்களான்னு முதல்ல பாருங்க. விளங்கிட்டீங்களா? என்னது, நல்லா விளங்கிட்டீங்களா? நீங்க எல்லா மனுஷர்களோடும் ஒப்புரவாயி சமாதானத்தோடு இருக்கீங்களான்னு பாருங்க. நீங்க சமாதானம் இல்லாதபடிக்கு நீங்க காணிக்கைங்க போடாதீங்க. உங்க காணிக்கைங்க தேவையில்லை. அவன் கையில கொண்டு வந்ததுனால இவ்வளவு சத்தியம் அவங்க சொல்ல வேண்டியதாயிடுச்சு. கையில கொடுக்க கூடாது. ரெண்டாவது, யார்கிட்டயாவது நீங்க ஒப்புரவாகாம இருந்தீங்கன்னா இந்த கையில இந்த காணிக்கை நீங்க என்ன பொட்டியில போடாதீங்க. தேவன் அங்கீகரிக்க மாட்டார். முதல்ல நீங்க ஒப்புரவாகுங்க. அடுத்தது, நீங்க யார்கிட்டயாவது கடன் போட்டிருந்தீங்கன்னா எதை முதல்ல அடைங்க. பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 20 இதெல்லாம் யாரும் இன்னைக்கு சபைகள்ல யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஜனங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா, மனுஷனுடைய எண்ணிக்கை தலை வேணும், பணம் வேணும், அவ்வளவுதான். கூட்டம் சேர்க்கணும், ஜே 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 ஜேன்னு இருக்கணும், காசு பணம் வரணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் எடுத்தவங்க 3ஆம் வசனம் இருந்தா எடுத்து வாசிங்க. 21:3. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். எது கர்த்தருக்கு பிரியம் பாருங்க. பலி செலுத்துகிறதை பார்க்கிலும், நீ காணிக்க செலுத்துகிறதை பார்க்கிலும் கர்த்தருக்கு எது பிரியம்னா எது? நீதி, நியாயம். ஒருத்தன்ட்ட கடன் வாங்கியிருக்கோம், கடன் வாங்கணுட்டு என்ன செய்யல, நீதி செய்யல. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த சர்ச்சில் இருந்தாலும் சரி, இது சிஎஃப்சில இருந்தாலும் சிஎஃப்சி வெளியில இருந்தாலும் சரி, உங்களுடைய காணிக்கை தேவன் ஏற்றுக்கொள்ளார். நாளைக்கு ஏதாவது நித்தியத்துல போய் சொன்னா கூட, கோயில்பட்டியில பிரதர் விக்டர் இந்த தேதியில சொன்னார் சொல்லுங்க, நிச்சயம் ஆண்டவர் ஏன் நீ காணிக்கை கொடுக்கலாம் கேட்க மாட்டார். என்ன சொன்னார் கர்த்தர்? நீதியும் நியாயம் முதல்ல செய்யணும்னு சொன்னாரு. முதல்ல கடன்காரனுக்கு முதல்ல கடன் அடை. வாங்கின கடன் பெண்டிங்ல இருக்கு, முதல்ல கடன் அடை, அப்புறம் காணிக்கை செலுத்தலாம். இதான் நம்மளுடைய திருச்சபையில சொல்றோம். அவங்க டீச்சர் முதல்ல நீங்க இப்படி தெரியும்படி போட்டது தப்பு, உங்களுக்கு அறியாமே. நான் ஓகே. ரெண்டாவது காரியம், நீங்க யார்ட்டையாவது ஒப்புரவாகணும்னாலும் முதல்ல ஒப்புரவாகுங்க, ஒப்புரவாகாம போடாதீங்க. 2, நீங்க எங்கேயாவது என்ன செய்யணும், யாருக்காவது கடன் அடைக்கணும், முதல்ல கடன் அடைக்கணும். வாங்கின கடனை திரும்ப செலுத்தணும்னா திரும்ப செலுத்தணும். பேங்க் லோன் இருந்தா அது ஓகே, ஹவுசிங் லோன் இருந்தா ஓகே. ஏதாவது ஹவுசிங் லோன், எஜுகேஷன் லோன் அல்லது வெஹிக்கிள் லோன், 2 வீலர் லோன், அது இருந்தா மாசம் மாசம் சம்பளத்துல அடைபடுது, அது போயிட்டே இருக்கு. சில பேர்ட்டெல்லாம் நம்ம நிறைய கைமாத்து வாங்கியிருப்போம், நிறைய வாங்கியிருப்போம், 50,000 லட்சம், அதெல்லாம் அப்படியே கிடக்கும். அதெல்லாம் கிடையாது. அது திரும்ப அடைக்கணும் அப்படிங்கிற என்ன கிடையாது அப்படின்னா விருப்பம் கிடையாது. ஆனா என்ன செலுத்தணும் அப்படின்னா நான் பலி செலுத்தணும். வேதம் என்ன சொல்லுது? பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். சாரி பிரதர், உங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் எனக்கு தெரியாது. நான் பரவாயில்ல டீச்சர். God bless you. அவங்க எங்க சர்ச்சில் போயிருக்காங்க கேட்ட இல்ல, சபையில இல்ல. ஏன் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த பாதை பிடிக்கல, இந்த பாதை இஷ்டம் இல்ல, நமக்கு அது காரியமும் கிடையாது. ஜீசஸ் கடைசியில் அவருடைய ஊழியத்தின் பாதையில் கடைசியா நின்னது 12 பேர் கூட எத்தனை பேர் தான்? 11 தான். செலக்ட் பண்ணது எவ்வளவு சீஷர்கள் இருந்தாங்க, அநேக சீஷர்கள் கடினமான உபதேசத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் தேர்ந்தது எத்தனை? 12. 12 ஆண்டவர் பார்த்து என்ன கேட்டார்? நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களோ போலான்ட்டார். எத்தனை பேர் தான் நின்னாங்க? 11 தான். அந்த 11 சீஷர்களை கொண்டுதான் 2000 வருஷமா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவம் ஆயிடுச்சு. விளங்கிட்டீங்களா? அதான் பிரின்சிபல் மாறவே மாறாது. நமக்கு குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, குவாலிட்டி. ஓகே. அப்ப நம்மளுடைய காணிக்கை, உபவாசம், ஜபம், இந்த பகுதிகள் எல்லாமே என்ன இருக்கக்கூடாதுன்னா என்ன இருக்கக்கூடாது? தாரத்தப்பட்ட இருக்கக்கூடாது,
காணும்படி இருக்கக்கூடாது. மனுஷர் புகழ்ச்சிக்காக எதை செய்தாலும் சரி, மனுஷர் புகழ்ச்சிக்காக எதை செய்தாலும் சரி. சில ஊழியக்காரருடைய வாயிலே நான் கேட்டிருக்கேன். சில ஊழியக்காரருடைய வாயில இன்னைக்கு நான் அல்லேலூயா, கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு நான் 11வது நாள் உபவாசத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன், அல்லேலூயா அப்படின்னு. இவர் 11 நாள் உபவாசம் இருந்ததை தாரத்தப்பட்ட ஊதுவார். அடுத்தவங்க எல்லாம் என்ன சொல்லுங்க, அப்போ அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம ஆளுங்களும் அல்லேலூயா, ஆமென் ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தேவனுக்கு அது ஒரு வார்த்தை விட்டுகிறது. யாருடைய மகிமைக்காக? கர்த்தருடைய மகிமைக்காக நான் சொல்லுகிறேன். இப்பொழுது நான் 11வது நாள் என்னது உபவாசம் செய்து கொண்டிருக்கிறேன். பாவம், என்ன டுபாக்கூர், பக்கா டுபாக்கூர். இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களிடத்திலிருந்தெல்லாம் தப்பிச்சிருங்க. பணத்தை தேடுகிறவர்கள், மனுஷருடைய கணத்தை தேடுகிற பாஸ்டர்ஸ், ஊழியக்காரர்கள் இருக்காதீங்க. இயேசு நாமத்தினால சொல்றேன், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியாது, வளர்ச்சி அடையும். அவர்கள் குருடரா இருந்து குருடர்களுக்கு எப்படி வழிகாட்டுவாங்க? நான் பச்சையா சொல்றேன், வேதத்துல இருந்து எடுத்து சொல்றேன். உபவாசம் இருந்தா என்ன செய்யணும்? முகத்தை என்ன செய், நல்ல ஒரு 3 நாள் உபவாசம் இருந்துட்டு, 30 நாள் வேண்டாங்க, ஒரு 3 நாள் உபவாசம் இருந்துட்டு இப்படின்னு வச்சுங்க, காமிக்கணும். என்ன வருது, ரொம்ப இதா டயர்டா இருக்கீங்க. சில பேர்லாம் கேட்பான், உபவாசத்துல இருக்கியா? 3வது நாள் உபவாசத்துல இப்படிதான் காமிக்க சொன்னார் ஆண்டவர். என்ன செய்ய சொன்னார் சொல்லுங்க. காமிக்கணும். நான் உபவாச ஜெப வீராங்கனை அல்லது உபவாச வீராங்கன், அப்படி எல்லாம் என்னது அப்படின்னா அசுத்தமான காணிக்கை. ஓகே, 3வது நிறைய இருக்கு. ரெண்டு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 பேதுரு, ஒரு வார்த்தை புருஷர்களுக்கு, ஒரு வார்த்தை மனைவிக்கு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு புருஷன் எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் புருஷனுக்கு சொல்லி 5 நிமிஷம் மனைவிக்கு சொல்லி நான் முடிச்சிடறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. ஓகே, இங்க பாருங்க, இங்க ஒரு நம்மளுடைய ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஓகே, பெரிய வசனம். நான் சுருக்கமா சொல்லிடுறேன். 7 இங்க உள்ள எல்லா புருஷர்களுக்கும் என்னை சேர்த்து என்ன அப்படின்னா, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராம இருக்கணும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பண்ற ஜெபம் போய் தேவனுடைய சமூகத்துல போய் என்ன செய்யணும்? சேரணும். என் ஜெபம் தேவனுடைய சமூகத்துல போய் சன்னிதானத்துல சேரணும் அப்படின்னா தடை வராம இருக்கணும்னா என்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை நான் என்ன செய்யணும். இந்த பக்கமும் கை வச்சுங்க, இந்த பக்கமும் ஒரு கை வச்சுங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய கடவன். ஓகே, இது போதும். 1 கொரிந்தியர் 7:3 இங்க வேதம் என்ன சொல்லுது? பால் என்ன சொல்றாரு? புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். பேதுரு என்ன சொல்லி கொடுக்கிறார்? 1 பேதுரு 3:7 மனைவியானவளுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யணும். வேதம் என்ன சொல்லி கொடுக்க பாருங்க. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய என்னது? கடமையை செய்யணும். அடுத்தது அவர்களுக்கு செய்ய வேண்டிய என்ன செய்யணும்? கணத்தை செய்யணும். ஒன்னு அவங்களுக்கு செய்ய வேண்டிய டியூட்டியை செய்யணும், நம்மளுடைய பொறுப்பை நிறைவேற்றணும். இன்னொன்னு அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹானர், டியூ ஹானர்.
என்ன கணத்தை செலுத்தணுமோ அவர்களுக்கு நாம் செலுத்தணும். ஒருபோதும் உலகத்தில் உள்ளவர்கள், உலகத்தில் உள்ள தேவனை அறியாத அநேக அஞ்ஞானிகள், அநேகர் தங்களுடைய மனைவியை என்னவா வச்சிருக்கிறாங்க அப்படின்னா செக்ஸுக்காக வச்சிருக்காங்க. அநேக புருஷர்கள் தங்களுடைய மனைவிமார்களை ஒரு வேலைக்காரியா வச்சிருக்காங்க. துணி துவைச்சு போடுறதுக்கும் சமைச்சு கொடுக்கறதுக்கும் ஒரு வேலைக்காரி, செக்ஸுக்கு வேண்டிய ஒரு பிண்டம், அவ்வளவுதான். மெயினா மேஜர் அதுதான். ஒண்ணு ஆயா, இன்னொன்னு செக்ஸ். ஐ எம் சாரி டு சே திஸ். ஆனாலும் அந்த புறஜாதிகளுக்குள்ளாரையும் சில அற்புதமாய் தன்னுடைய மனைவியில் நடத்துகிற கனப்படுத்துகிற புருஷன்மார்களும் உலகத்துல உண்டு. ஆனால் திரள் இதே ஸ்பிரிட் எங்கடா இருக்கு அப்படின்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கு. என்ன இருக்குன்னா மனைவிக்கு செய்ய வேண்டிய என்னது கணத்தையும் என்ன செய்யறது இல்ல, செய்யறது. சில கடமையை செய்வாங்க, சில கடமையை செய்வாங்க. என்ன ஒரு புருஷன் அழைச்சிட்டு போய் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கணவன் மனைவி சண்டை, ஒரு பிரச்சனை நைட்ல. உடனே தகவல் வந்துச்சு. நான் லேட் நைட்டு போய் பாக்குறேன். பாருங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. ஃப்ரிட்ஜை திறந்து காமிக்கிறார். பாருங்க என்ன இல்ல, என்ன வாங்கி போடல சொல்லுங்க, என்ன வாங்கி போடல சொல்லுங்க. பாருங்க, இந்த அரிசி பாத்தீங்களா? இந்த அரிசி இது கிலோ எவ்வளவு தெரியுமா? அது இந்த அரிசி கிலோ எவ்வளவு தெரியுமா? என்ன அரிசி வாங்கி போறான்னு தெரியுங்களா? ஃப்ரிட்ஜை பாருங்க. பாருங்க, டக்குனு பீரோ திறக்கிறாரு. அத்தனையும் சொல்றேன். பாருங்க, அடிக்க வச்சிருக்கிறத பாருங்க, அடிக்க வச்சிருக்கிறத பாருங்க. துணிமணிய பாருங்க. ஏது குறை? என்னது? எது எது குறை? ஆக்கி அடிச்சு போறதுல குறையா, வாங்கி கொடுக்கறதுல குறையா, அதுல குறையா, இதுல குறையா? பழத்தை பாருங்க, அதை பாரு, இதை பழத்தை பாரு, ட்ரெஸ்ஸ பாரு, அதை பாருங்க. அவளை கேட்டா அவன் என்ன சொல்றான்? இது எல்லாம் ரைட்டு, என்ன மட்டும் இல்ல சொல்லுவாப்போ, அன்பு. அன்பு இல்ல. என் புருஷன் எனக்கு நுகத்தடி நுகத்தடி நுகத்தடி. என் புருஷன் அப்படியே கடு 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 நான் பயந்து நடக்கணும், பயந்து நடக்கணும். பாவம், அவளுக்கு தோசை சுட தெரியல. ஏய், இதுக்கு பேர் என்ன சொல்லு, இதுக்கு பேர் என்ன, இது வாட் இஸ் திஸ், இதுக்கு பேர் என்ன? தோசை. இதான் தோசையா? இதுக்கு பேர் தான் தோசையா? உனக்கு தோசை சுட தெரியுமா? உனக்கு தோசை சுட தெரியுமா? உங்க அம்மா உனக்கு தோசை சுட கத்து கொடுத்தாங்களா? இதுக்கு பேரு தோசையா? இது பேர் என்ன? இது சாம்பாரா, இது ரசமா? சொல்லு. சாம்பார்னாலும் அடிப்பான். நான் உன்னை சாம்பார் வைக்க சொன்னேன், நீ ரசம். ஆனா என்ன இருக்கு சொல்லுங்க அவங்க, என்னென்ன இருக்கு ஃப்ரிட்ஜில்? அவ்வளவு இருக்கு. ட்ரெஸ் இருக்கு. சிலர் கடமையும் செய்ய மாட்டாங்க, சிலர் கடமையும் செய்ய மாட்டாங்க, சிலர் கணத்தையும் செய்ய மாட்டாங்க. சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா கடமையை செஞ்சுருவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, கனப்படுத்த மாட்டாங்க. மனைவியை ஒரு அப்படியே அடிமைப்படுத்துறது, கனவீனப்படுத்துறது, பேசுறது, நறுக்கு 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 நறுக்குன்னு இவ்வளவுதான்ட்டு இல்லை, இவ்வளவுதான்ட்டு இல்லை, இவ்வளவுதான்ட்டு பேசுறதே இல்லை. அருமையானவர்களே, அப்படி தன் மனைவியானவளை வாய்க்கு வாய்க்கு வார்த்தைக்கு வார்த்தை அவமானப்படுத்தி குத்தி நாரடிச்சு இம்சப்படுத்துகிற எந்த புருஷனுடைய ஜெபமும் இந்த கூரையை கூட தாண்டாது. ஒரு கிருபையை கூட தேவன் என்ன செய்ய மாட்டார், மேல இருந்து கொண்டு வர மாட்டார். காதுள்ளவன் கேட்க கடவுள். அப்ப என்னுடைய ஜெபம் ஒரு சுத்த தூபமாய், ஆண்டவர் சொன்னார், தூபமும் காணிக்கையும். என்னுடைய ஜெபம் ஒரு சுத்த தூபமாய், ஒரு நறுமணமாய் தேவனுடைய சமூகத்துல போய் நான் எட்டணும் அப்படின்னா, எஸ்பெஷலி நம்மளுடைய குடும்பத்தில் நான் மனைவியானவளே பலவீனமான பாண்டத்தை நான் என்னவும் செய்யணும்னு சொல்லுது. கடமையும் செய்யணும், கணத்தையும் கொடுக்கணும், அன்பு கூறணும். அவருடைய பலவீனத்தை நான் தாங்கணும், பலவான் பலவீனனை தாங்கணும். அவரிடத்தில் விவேகமாய் வாழணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேலை வாழணும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஜெபம், அந்த தூபம், அந்த காணிக்கை அசுத்தமானது. ஆமென். ஓகே, கடைசி ஒரு வார்த்தை மனைவியானவளுக்கு.
வேதம் இப்படி சொல்லுது அப்படின்னா 1 சாமுவேலின் புத்தகம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் எடுத்த வாசிங்க 22ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு சாமுவேல் ஆ. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். நாம் ஏற்கனவே நீதிமொழிக்கு வழி காமிச்ச பலியை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதை கர்த்தருக்கு பிரியம். இங்க ஒரு இடத்துல கர்த்தருக்கு பிரியமானது சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் இந்த காணிக்கை பலிகளி அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக்காது. அடுத்த வார்த்தை சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் அல்லது செவி கொடுத்தல் உத்தமம். எதுவும் உத்தமம்? கீழ்ப்படிதலும் என்னது? செவி கொடுத்தலும் உத்தமம். அருமையான இந்த வார்த்தை அருமையா யாருக்கு எடுக்கணும் அப்படின்னா மனைவிமார்களுக்கு எடுக்கணும். மனைவிமார், நீங்க எவ்வளவு பலி செலுத்தினாலும் சரி, எவ்வளவு காணிக்கை, உபவாசம், ஜபம், வேத வாசிப்பு, சபைக்கு அடுத்த காரியங்கள், உங்களுடைய முக்காடு அர்த்தமுள்ள முக்காடா இருக்கணும்னா, உங்களுடைய முக்காடு அர்த்தமுள்ள ஒரு முக்காடா இருக்கணும். தேவதூதர்கள் பாக்குறாங்க அப்படின்னா, எஸ், இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறதான சகோதரிகளுடைய முக்காடு எங்களுக்கு நறுமணமா இருக்கு அப்படின்னு தேவதூதர்கள் ஆழ்ந்து பணிந்து குனிந்து பார்க்கையில, அதுக்கு அவர்களுக்கு மகிமை கொண்டு வரணும் அப்படின்னா மனைவிமார்களுடைய கீழ்ப்படுதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமா இருக்கணும், செவி கொடுக்கணும். புருஷனுடைய வார்த்தைகளுக்கு முதல்ல செவி கொடுக்கணும். அசட்டை பண்ணுவோமானால், அசட்டத்தனம், மீகால் தன் புருஷனை அசட்டை செய்தால், புருஷனை காரணத்தை கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாது. நாம் அசட்டை செஞ்சுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். தேவன் என்ன செஞ்சிருவாங்க, உன் புருஷனுக்கு நீ செவி கொடுக்கல, உன் புருஷனுக்கு நீ கீழ்ப்படியில, செவி கொடுக்கவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை. அப்ப நம்மளுடைய ஜபங்கள் என்ன செய்யப்படாது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. தேவன் அதுக்கு செவி சாய்க்க மாட்டார். அப்ப கர்த்தாவே, என் புருஷனுக்கு நான் என்ன செய்யட்டும்? கீழ்ப்படிட்டோம், செவி கொடுக்கட்டும். முதல்ல புருஷனுக்கு நாம் செவி கொடுக்க பழகணும். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறது முந்தியா, அதாவது இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் இப்படி விரிச்சு இந்த வார்த்தை எப்படி காண்பிக்கிற மாதிரி இதோட நாம் முடிச்சு நாம் ஜெபம் பண்ணுவோம். டியர் சிஸ்டர்ஸ்களுக்கு 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நான் சற்று மாற்றி வாசிக்கிறேன் பாரு. 1 யோவான் 4:20 மாற்றி வாசிக்கிறேன். தான் கண்ணுக்கு முன்னால இருக்கிற புருஷனுக்கு செவி சாய்க்காத மனைவி, தான் காண்கிற தனக்கு முன்னால இருக்கிற தன் புருஷனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் அப்படிங்கிறத நான் இப்படி வாசிக்கிறேன். தான் கண்ட புருஷனிடத்திற்கு செவி கூடாத ஒரு மனைவியானவள் தன் காணக்கூடாத தேவனுக்கு எப்படி செவி கொடுப்பாள்? காண்கிற புருஷனுக்கு என்ன செய்யல சொல்லுங்க? செவி கொடுக்கலன்னா, இல்ல நான் யாருக்கு தான் செவி கொடுப்பேன்? காணக்கூடாத தேவனுக்கு நான் என்ன செய்வேன்? செவி கொடுப்பேன். அது நம்மையே நான் வஞ்சித்துக் கொள்றது, நம்மையே நான் ஏமாத்திக் கொள்றேன்னு அர்த்தம். முதல்ல நாம் தேவனுடைய சத்தத்தை நாம் முதல்ல கேட்கணும் அப்படின்னா, சமயமா கூட உன்னுடைய ஸ்தல சபையில ஒரு செய்தி நான் பேசியிருக்கேன். வாய்ப்பு இருந்தா கேளு, நேரம் எடுத்து ஒரு அந்த செய்தியை நீங்க கேளுங்க. கர்த்தருடைய சத்தத்தை யார் கேட்க முடியும்? கர்த்தருடைய சத்தத்தை யார் கேட்க முடியுங்களான ஒரு செய்தியை நான் பேசியிருக்கேன். அது பெரிய ஒரு தொடர் செய்தி. அதுல 2 சத்தியத்தை மட்டும் சொல்லியிருப்பேன். அதுல ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, நமக்கு மேல இருக்கிற அதிகாரத்திற்கு கீழ்ப்படியில அவர்களுக்கு செவி சாய்க்கலன்னா யாருடைய சத்தத்தை கேட்க முடியாது, தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க முடியாது. அதுக்கு சிறு பிள்ளைகளுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். அதுல ஏலியினுடைய மெசேஜ் கேட்டீங்களா?
ஏலி கிழமை ராத்திரில கர்த்தர் கூப்பிடுறாரு, சாமுவேலே அப்படின்னா. உடனே எழுதி சொல்லி போய் ஏலி தாத்தாட்ட, என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு. ராத்திரில பிள்ளையாண்டா ஓடி போய் ஏலி இடத்துல, ஆண்டு என்ன கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடவே இல்லையே. கூப்பிட்டீங்க பாருங்க இதோ அப்படின்னு. இப்ப ராத்திரில போய் படுத்துக்காரு. 2வது தடவை சாமுவேலே வண்டி ஓடுறாரு, நான் உன்னை கூப்பிடலப்பா, போய் படுத்துக்க. 3வது தடவை சாமுவேலே, மறுபடியும் போய் இதோ. நம்மளுடைய பிள்ளைகள்லாம் எப்படி ட்ரெயின் அப் பண்ணணும் சொல்லுவாங்க. வார நெய்னு படுக்கிற பாரு, நைங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறத பாரு, வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு அசட்டத்தனமான இல்ல பாருங்க. இந்த பிள்ளையாண்டானுக்கு போய் 3வது தடவை கூப்பிட்டப்ப ஏலி புரிஞ்சுக்கிட்டான், கர்த்தர் ஏதோ பேச விரும்புறாரு இருக்கு, கூப்பிடுறாரு இருக்கு, நம்ம கூப்பிடல, வேற யாரும் இங்க இல்லையே. சரி, அப்ப நீ என்ன சொல்லணும் அப்படி, அடுத்த முறை கூப்பிட்டா பேசும் அடியே கேட்கிறேன் சொல்லு. அதே மாதிரி சொல்றாரு. அப்ப தேவன் பேசுகிறத கேட்கறதுக்கு முன்னால முதல்ல தேவன் நமக்கு மேல வச்சிருக்கிற அதிகாரத்துக்கு கேட்க பழகணும், செவி கொடுக்க பழகணும். ட்ரெயின் அப், சில்லனை இப்பயே ட்ரெயின் அப் பண்ணு. முதல்ல மம்மி கூப்பிடுறாங்கல்ல, நிறுத்து. முதல்ல மம்மி கூப்பிட்டாங்கல்ல, ஏன் கேட்டியா நீங்க? ஆஸ் எ பேரண்டா இருந்து இப்ப என் பிள்ளைகளை 4 பிள்ளைகளை இவங்க ஏதாவது ஒண்ணு கூப்பிடுறாங்க அப்படின்னா, என் காதுல உளுந்து வாங்கலன்னா, இங்க வாங்கி கூப்பிட்ட காதுல உளுந்துச்சா உழுலையா சொல்லு, உளுந்ததா உழுவுலையா? கூப்பிட்டாங்கல்ல, ஏன் போல அம்மா அம்மாட்ட போய் மன்னிப்பு கேளு. என்ன அசட்டத்தனம். போ, கொஞ்சம் ஸ்டர்னா இருந்து அந்த இடத்துல முதல்ல செவி கொடு. அம்மா சொல்றாங்கல்ல, இதோ வந்துட்டோமான்னு சொல்லு, என்ன அசட்டத்தனம். கூப்பிடுறாங்கல்ல, you should train up. Is it from Bible? Yes, Bible. I'm speaking from the word of God. எத்தனை வயசுனா 60 வயசு கிடையாது, அது 7-8 வயசு சின்ன பையன். தேவனுடைய வார்த்தைய கேட்கறதுக்கு முன்னால தேவன் தனக்கு மேல வச்சிருக்கிற அதிகாரம் யாரு? அன்னைக்கு இருந்தது ஏலி. அந்த ஏலி கிழவனாட்டு அசட்ட பண்ணாம தோ 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 தோ. அது சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி. அப்ப பலி அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் பலி. அத்தனோண்டு பிள்ளை அன்னைக்கு அவ்வளோ பலிகளை செய்து கொண்டிருந்தான். என்ன அப்படின்னா, அவன் தான் ஆலயத்தை திறக்கணும், அவன் தான் எல்லாத்துக்கும் சாயந்தரம் ஆனிச்சுன்னா விளக்கு பொருத்தணும், எல்லாத்துக்கும் எண்ணெயை பொருத்தணும், விளக்க கொடுத்தணும். சாயந்தரமான எல்லா சர்ச்சினுடைய தேவாலயத்தினுடைய ஆலயத்தினுடைய எல்லா கதவுகளை பூட்டணும். காலையில எழுந்திரிச்சு என்ன செய்யணும்னா கழிவு உண்ணும், பூட்டி உண்ணும், பெருக்கணும். ஏப்பா அவ்வளோ பணிவிடைகள். அது காரியம் இல்ல. எதுக்கு முக்கியம் சொல்லுங்க? செவி கொடுத்தல். ஆமே. அப்ப செவி கொடுக்கல, கீழ்ப்படியில, ஆனா நான் பலி செலுத்துறேன்னா தேவன் அசத்தப்படும். அதெல்லாம் சுத்தமான காணிக்கை கிடையாது. சோ அதனால ஒரு 4 சத்தியங்களை நாம் சொல்லியிருக்கோம். 1, பிறரிடத்துல ஒப்புரவாகாமல் யாரோ நம்ம மேல் மனத்தாங்கல் அடைஞ்சிருக்காங்க, மனக்கசப்புல இருக்கிறாங்க, நம்ம பிறரை காயப்படுத்திருக்கோம், ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கோம். அவங்களுடைய பாட்டு நல்ல கவனிங்க, அவங்களுடைய பாட்டு 90% இருக்கட்டும், நம்மளுடைய பாட்டு அதுல ஒரு 10% இருக்கும். அந்த 10%க்காவது என்ன செய்யுங்க அப்படின்னு தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடுங்க. அப்ப நம்முடைய காணிக்கை சுத்த காணிக்கையா இருக்கும். எப்பெல்லாம் நம்மளுடைய காரியங்களை எல்லாம் மறைவாய் தேவனுக்கு முன்பாக அந்தரங்கத்தில் வைத்துக் கொள்வோம், சுத்த காணிக்கையா இருக்கும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையையும் கணத்தையும் செய்யும் பொழுது நம்மளுடைய ஜபதூபம் சுத்தமான காணிக்கையா இருக்கும். மனைவியானவள் எந்த சூழ்நிலையும் தன் புருஷனை அசட்ட செய்தராதபடிக்கு செவி கொடுக்கிறது. தேவனை காண்கிற தேவனுக்கு முன்பாக, அதுக்கு முன்னால காணக்கூடிய புருஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு சுத்தமான காணிக்கையாகும். ஜெபம்.